ஹாய் சார். உங்க பேர் சார்? என் பேர் டோனி சிங். Once upon a time, there lived a ghost. டோனி சிங். ஓகே, சூப்பர் சார். ஆக்சுவலி வந்துட்டு சினிமா ரிலேட்டடா உங்க லைஃபுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனோ இல்ல சாங்கோ சொல்லணும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஒரே ஒரு டைலாக் சொல்லுவேன், ஏன் வழி தனி வழி. ஏன்னா நான் எப்பவுமே என்னோட கான்சியஸ்க்கு என்ன இருக்கா அதுதான் பண்ணுவேன். இது வரைக்கும் லைஃப்ல அப்படிதான் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்ப 67 வயசு ஆச்சு. இப்போ கூட இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கேன்னா இட் இஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ திங்ஸ் ஆஸ் ஐ ப்ளீஸ். நீங்க உலகத்துல எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. நான் சிலது பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கும். பட் இஃப் யூ ஃபாலோ யுவர் கான்சியஸ், whatever you do will come out nice. That is what is the motive in life. அந்த மோட்டிவ் நீங்களும் ஃபாலோ பண்ணும். நான் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். ஒரு 3 படம் எடுத்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. ஒன்னு அக்டோபர் 31 இசபெல்லா, ஒரு விரல் புரட்சி. இந்த ஒரு விரல் புரட்சி தான் கொஞ்சம் நம்ம மெயின் படமா இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பாக்யராஜ், நேவகல் ரவி, MS பாஸ்கர், வையாபுரி, R சௌந்தரராஜன், நளினி மேடம், இவரு ஹரிஷ் பாரடி, இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு நானும் இப்போ 62 வருஷமா கோயம்புத்தூர்ல இருக்கேன். இந்த தமிழ் மண் எனக்கு சோறு கொடுத்திருக்கு, படிப்பு கொடுத்திருக்கு, அந்தஸ்து கொடுத்திருக்கு, வியாபாரம் கொடுத்திருக்கு. இந்த உருவம் தான் பஞ்சாபுடைய, இந்த இதே தமிழ்நாட்டு தான். சோ நான் இந்த தமிழ் மண்ணுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன். 3 படமும் தமிழ் படம் தான். பாக்யராஜ் என் கிளாஸ்மேட் மணிவே ஸ்கூல்ல. சூப்பர் சார். காலேஜ்ல நிலவல் ரவி என் கிளாஸ்மேட். ஸோ அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷன், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்க எப்படி இந்த சினிமா ஃபீல்ட்ல மேல வந்திருக்காங்களா அதே மாதிரி நானும் கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1.5 வருஷம் இந்த 3 படம் போயிட்டு இருக்கு. ரியலி இந்த ஃபீல்டு வெளியிலிருந்து பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கும். வேர்ல்டுல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபீல்ட் இன்னைக்கு சினிமா ஃபீல்டு தான். ஒரு நீங்க சொல்றீங்க ஒரு 2 ஹவர் படம் கிரியேட் பண்றதுக்கு சில டைம் 5 வருஷம் ஆயிரும். 5 வருஷம் கழிஞ்சு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து வெளியே வரும்போது படைச்சி நல்லா இல்லைன்னு வந்துடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க போட்ட காசு, நீங்க போட்ட முயற்சி பூராம வேஸ்டா போயிடும். ஆனா அதே ஆடியன்ஸ் நீங்க வெளியே வரும்போது சூப்பர் படம் தான் அப்படின்னு வெளியே வந்தா அதோட ஃபீலிங்கே வேற. நீங்க நிறைய படம் பார்த்திருப்பீங்க. இப்போ லேட்டஸ்டா பாருங்க, அந்த ரப்பர் பந்து, அந்த லவ் டுடே, இதெல்லாம் வந்துருக்கு பாருங்க. சின்ன பட்ஜெட் படங்க, பட் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா ரீசெண்டா நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய செலவு பண்ணி போட்ட படம் சூப்பர் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், இட் இஸ் யுவர் வே ஆஃப் திங்கிங். ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கணும் அதுதான் நம்ம பண்ணணும். நீங்களும் பாருங்க, இந்த சினிமா இன்ட்ரெஸ்டினா இந்த சினிமா ரிலேட்டடா இதை பண்றீங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும், என்ன ஹெல்ப் வேணும், எப்ப வேணா நான் இருக்கிறேன். என்ன எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணலாம். ரியலி இந்த மாதிரி இந்த யூத் எல்லாம் இது பண்றீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்க ஏஜ் தான், நானும் யூத் தான். ஸோ வி வில் டூ திங்ஸ் இன் தட் வே. அது தம்பி எனக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு, கேமரா வச்சிருக்காரு. ஐ எம் ஷூர் யூ வில் ஆல் கம் அப் வெரி வெல். என்ன சப்போர்ட் வேணும் நான் இருக்கேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ரொம்ப அடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல பட் யூடியூப் சேனல் முக்கியமானது. உங்க எல்லாருக்கும் ஒரு என்னோட வேண்டுகோள், சினிமா இன்ட்ரெஸ்டிய டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவங்களை ஃபாலோ பண்ணுங்க. தண்ணி ரொம்ப ஒரு எந்தூசியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல தி மீடியா சோ பவர்ஃபுல். வேர்ல்டே சேஞ்ச் பண்ற அளவுக்கு மீடியா ஆயிடுச்சு. ஸோ இந்த சினிமா இன்ட்ரெஸ்டினால நீங்க என்னென்ன முயற்சி நீங்களே நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஏன் வழி தனி வழி, அது மாதிரி பண்ணுங்க. ஓகே, உங்க வழியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா சக்சஸ். தேங்க்யூ.